சூலூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள டாஸ்மாக் கடை அமைக்கப்படுவதை நிறுத்தாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. கந்தசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே கருமத்தப்பட்டி நகராட்சியில் நடைபெற்ற முதலமைச்சரின் சிறப்பு திட்டமான உங்களை தேடி உங்கள் ஊரில் நிகழ்வில் பொதுமக்களிடம் கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் மனுக்களாக பெற்றார். இந்த நிகழ்வில் சோமனூர் சூலூர் பகுதியில் அமைக்கப்படவுள்ள புதிய டாஸ்மாக் கடையை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. கந்தசாமி மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர். அதை பெற்றுக் கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. கந்தசாமி சூலூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள டாஸ்மாக் கடை அமைக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் எனவும் இல்லையெனில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். நாங்கள் போராடக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கக்கூடாது என்பதை நேரத்தில் நான் குறிப்பிட கடைபிடிக்கிறேன். இதற்கு மேலாக சுத்தமான குடிநீர் வசதிகளையும் கூறுகிறார்கள். அதுபோல தார் ரோடுகள் எல்லாம் போவது பேருக்கு போடுகின்ற அளவுக்கு இருக்கிறது. ஒரு இன்ச்சுக்கு தார் ரோடு போடுவதாக மக்கள் கூறியிருக்கிறார்கள். அதையெல்லாம் அரசுடைய கவனத்துக்கு எடுத்து கூறியிருக்கின்றோம். உடனே அதை நிறைவேற்றும் என்று கூறியிருக்கின்றோம். அதேபோல குப்பைகள் அளவில் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தீர்கள். உடனடியாக இந்த நகராட்சியின் பேருக்கு தரம் வைத்து விட்டார்களுடைய இன்னும் நகராட்சியில் நடக்கின்ற பணி எல்லாம் இன்று ஊராட்சி நடக்கக்கூடிய பணி அளவும் கூட இல்ல. பேருக்கு தான் நகராட்சி நினைக்கிறார்கள், பணி எதுவும் இல்ல. புதிய கட்டணம் மட்டும் கட்டிட்டாங்க. ஆனா பணி எதுவுமே நகராட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. எனவே இன்று நடக்கின்ற இந்த கூட்டத்தின் மூலமாக நம்முடைய மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு பொதுமக்கள் சார்பாக கொண்டு வந்து சேர்த்துகின்றோம். உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் மாபெரும் போராட்டத்தை நடத்துவதும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இங்கு அனைத்து கட்சியின் சார்பாக இங்கு வந்திருக்கின்றோம்.